மண்டலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, இந்த நாளிலே எங்களோடு கூட எங்கள் தகப்பன் நீர் இடைபடும்படியாய், எங்களோடு கூட சம்பாஷிக்கும்படியாய், பேசும்படியாய், எங்களுக்கு உபதேசித்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்து சர்வசாஷ்டாங்கமாய் உம்முடைய பாதத்தில் விடுகிறோம். அப்பா, எங்கள் திரியேக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய், பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி இடைபெட்டு ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நன்மையும் ஆண்டவரே ரட்சிப்பையும் எங்களுக்கு அருளி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆவியானவரை அழைக்கிறோம், தகப்பனை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் தகப்பனாகிய ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தி இந்த ஜீவ மன்னாவை நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவ மன்னாவாகிய ஆண்டவரே எங்கள் தகப்பனை புசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். பானம் பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. மண்ணோட்டை மறித்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகள் ஒருபோதும் வராதபடி ஆண்டவரே வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அக்கினினாலும் ஆண்டவரே என்னில வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனுடைய சாரத்தினாலும் ஆண்டவரே கிருபா வரங்களினாலும் ஒரு வல்லமினாலும் பலத்தினாலும் சுகத்தினாலும் உடைய மன்னிப்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய மாட்சிமினாலும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டு கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே ஆண்டவரே வேளையிலே மகிமைப்படுவதாக, எந்நாளும் மகிமைப்படுவதாக. உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது ஒரு வாரம் கடந்து செல்லுகிறது. வாரத்துக்கு ஒரு முறை தானே வரும், இடையில மாதத்தில் 2 முறை வரும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும். புரியுதா பாஷை? புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு ஃபோக்கஸில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நம்ம வரோம், கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு வரோம். நாம் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் அந்த வாரம் நாம் கடந்து வரும்போதும் நமக்கு நன்றாய் தெரியும் நம் தகப்பனால தான் நாம் கடந்து வர்றோம்னு. அவர் தான் நம்மளை ஏந்தி சுமந்து நம்மளை தப்புவிச்சு பாதுகாத்து நமக்கு சுகபலனை தந்து கண்மணி போல காத்து வராரு இல்லையா? கண்மணி போல காத்து வராருன்னு சொல்லிட்டு நமக்கு சில நேரங்களில் சுகவீனங்கள் நேரிடுது, பலவீனங்கள் நேரிடுது. இதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னு நம்ம கேட்கலை. இது வேணும் நம்ம கேட்கலை. ஆனால் அவைகள் வருகின்றன. அவைகள் வந்தாலும் வந்து தாக்கினாலும் நம்மை சேதப்படுத்துவது போல காணப்பட்டாலும் அவைகள் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கும் போது அது நம்மை விட்டு காணாமல் போய்விடுகிறது. நம்மை விட்டது மறைந்து போய்விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. அது நம்மால் அல்ல, கர்த்தராலே, கர்த்தருடைய வார்த்தையாலே, வசனத்தினாலே, நாமத்தினாலே, இரத்தத்தினாலே அது போய்விடுகிறது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாதிப்புகள் வரத்தான் செய்கிறது, எல்லா வகையிலும் வரதான் செய்கிறது. அது தகப்பனால், பரலோக தகப்பனால் வர்றதில்ல, அது நம்மால் தான் வருகிறது. விழுந்து போன மனுஷராகிய நம்மால் தான் வருகிறது. ஆனாலும் அது போகிறது கர்த்தருடைய கிருபையினாலே போகிறது. நாம் கடந்த ஓய்வு நாளிலே இந்த நாளில் இங்கே இருக்கும்போது எப்படி இருப்போம், அப்போ இருந்தபோது இப்போ எப்படி இருக்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். அதுக்கு அடுத்த வாரம் வரும்போதும் நம்ம எப்படி இருப்போம்னு அவருக்கு தெரியும். நம் தகப்பனுக்கு தெரியும். நாம் நம்புகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற சர்வ வல்லமன் இங்கே நம்ம ஆராதனை. இதுபோல் ஒவ்வொருவரும் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, வேலைகளுக்கு, ஸ்தலங்களுக்கு, வியாபாரங்களுக்கு, காரியங்களுக்கு, அவர்கள் ஒவ்வொருடைய பணிகளுக்கு போகிறவர்கள் போக்கும் வரவுமாய் இருக்கிற சகலருடைய வழிகளும் கிரியைகளும் காரியங்களும் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அதில் வருகிற நிறை குறைகளை தெரியும், அதில் வருகிற பலனை தெரியும், அதில் இருக்கிற சரிவுகளை தெரியும், அதில் இருக்கிற சுகவீனங்களை தெரியும்,
அதில் மனுஷருடைய எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தெரியும். அந்த தேவனைத்தான் நாம் எந்நாளும் அவரை துதி, எந்நாளும் அவரை ஸ்தோத்திரி, எந்நாளும் அவரை என்னமோ நம்ம எல்லாம் ரொம்ப சரிங்கிற மாதிரியும், கர்த்தர் சில இடத்துல கர்த்தர் சரியில்லாதவரை போலவும், நம்ம எல்லாம் வார்த்தையில் ரொம்ப உண்மை உள்ளவர்களைப் போலவும், அவர் உண்மையற்றவரை போலவும், நாம் பலன் நம்முடைய பலனை காட்டிலும் அவர் நம்முடைய பலனை காட்டிலும் அவர் பலன் குறைஞ்சது என்றோம். அநேக வேளைகளில், சில வேளைகளில், அநேக வேளையில் என்றோம். நாம் தான் கர்த்தரை தூக்கி விடணும், நாம் தான் கர்த்தருக்கு கொஞ்சம் பலனை கொடுக்கணும், நாம் தான் கொஞ்சம் கர்த்தருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் அவருக்கு ஆலோசனை கொடுக்கணும் என்று நினைக்கிறோம். மிகவும் தவறு. அது அக்கிரமம், பாவம். சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வார்த்தையால் தான் பூமியே நிற்குது. பூமி என்பது நம்ம விட கொஞ்சம் பெருசு, நம்ம விட பெருசு, நாம் வசிக்கிற இடத்த விட பெருசு, இல்லை நம்ம கண் பார்வையில் தெரிஞ்சிருக்கிற அளவை விட அது கொஞ்சம் பெருசு இல்லை. உலகத்தை அவர் படைத்திருக்கிற சகலவற்றிலும் அந்த சில ஒப்பீடுகளில் பூமி அதை விட கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். ஆனாலும் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் பூமி ரொம்ப பெருசு. பூமி ரொம்ப பெருசு. பூமியை அது அந்தரங்கத்திலே அவர் தொங்க விட்டுருக்கிறார் என்று தான் யோபில் வாசிக்கிறோம். என்ன பண்ண விட்டுருக்கிறாரா? தொங்க விட்டுருக்காராம். நம்ம எந்த நூலும் எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு பாலை இப்படி தொங்க விட முடியுமா? நம்ம எந்த சப்போர்ட் இல்லாமல், எந்த பிடிப்பு இல்லாமல் நம்ம தொங்க விட முடியுமா? என்ன நம்ம பலத்தில், நம்ம சாதுரியத்தில், நம்ம சாமர்த்தியத்தில், நம்ம ஞானத்தில், இதையும் அதுவும் கர்த்தர் கொடுத்தது தான். இப்போ சொல்கிற இந்த வார்த்தைகளில் அடங்கியிருக்கிற அத்தனை இதுவும் தேவன் தந்தது தான். ஞானத்தின் இருப்பிடமாகிய, அறிவின் உறைவிடமாகிய அவர் தந்தது தான். தொங்க விட முடியுமா? இதுலேயும் நம்ம ஒரு முகமாக இருக்கிறோம், ஒரு விதமாக இருக்கிறோம். தொங்க விட முடியுமா? இல்லையா? முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிறவர். எபிரேயரில் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், வார்த்தையாலே சர்வத்தையும் தாங்குகிறவர், தம்முடைய வார்த்தையாலே தாங்குகிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு வேதவசனம் சொல்லுது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி, மீதியை முடிங்க, அங்கே தானே இருக்க விஷயம் இருக்கு. அவர் தமது வார்த்தையை அனுப்பி, 106ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். குணமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென். ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலும், ஒரு டானிக் எடுத்துக்கிட்டாலும், மாத்திரையை எடுத்துக்கிட்டாலும், ஊசியை எடுத்துக்கிட்டாலும், அது கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் கிருபையின் மருத்துவ ஞானத்தில் தான் உண்டானது. ஆனால் அதுவும் மிக மிக நல்லது. ஆனால் அதில் ஏசப்பாவுடைய கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் இரத்தமும் இருக்குமானால் அற்புதமான சுகமும் ஆரோக்கியம் மனுஷருக்கு கிடைச்சிருது. சில வேளைகளில் இது இல்லாமலே கிடைக்குது. எதுனாலும் கர்த்தரிடத்திலிருந்து தான் கிடைக்குது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இது நடக்குது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் வராது என்று சொல்வோமானால் வேதத்தின்படி அது பொய்யாய் போய்விடும். பாதிப்புகள் வரும். அனுதினமும் உம்முடைய நாமத்தினாலே என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினாலே கிருபையினாலே என்னை மன்னி. எனக்கு தெரிஞ்ச நான் இன்றைக்கி எந்த தப்பும் பண்ணலையேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி எந்த அசுசியும் எனக்கு படலையே, எந்த ஒரு அழுக்கும் எனக்கு மேலே படவே இல்லையே, எந்த அழுக்கும் எனக்கு படவே இல்லையேன்னு சொல்லக்கூடாது. நாம் கடந்து போகிறோம், பல இடங்களுக்கு ஒரு நாளிலே கடந்து போகிறோம். ஒரு காய்கறி வாங்க போகிறார்கள், வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிறதுக்காக போகிறார்கள், ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிறதுக்கு போகிறார்கள், அல்லது ஒரு கல்லூரிக்கு போகிறார்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள், வேலை ஸ்தலத்துக்கு போகிறார்கள், எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ பேர் போகிறார்கள். பிரயாணமாய் போகிறார்கள், நடந்து போகிறார்கள், வண்டியிலே போகிறார்கள். பஸ்ஸில் அவரவருக்குடைய சக்திக்கும் திராணிக்கும் கிருபைக்கு தக்கவாறு போகிறார்கள். என்னதான் அவர்கள் போனாலும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் முகத்தையோ அல்லது எங்கேயோ இப்படி எடுத்து பார்த்துல ஒரு கர்ச்சிப்பில் தேய்ச்சி பார்த்தார்கள் என்றால் கண்டிப்பாக என்ன வருது?
ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் ஒரு சுத்தம் வருதான்னு கிடையாது. அதுபோல் உள்ளான மனுஷன் ஆவியில், ஆத்மாவில், சிந்தையில், மனதில், எண்ணத்தில், அவன் யோசனையில், பார்வையில், நேகவற்றில் அசுசிகள் வரதான் செய்கிறது. கர்த்தருடைய இரத்தம் கழுவுகிறது. நாம் கேட்கும் பொழுது, உண்மையாய் கேட்கும் பொழுது அது கழுவுகிறது. நாம் விரும்பி நாடி அதை உற்று அந்த அழுக்குகள் நம்மை நோக்கி அந்த அழுக்குகள் வராவிட்டாலும் அவைகள் வருகிறது. கர்த்தருடைய அக்கினியோ கர்த்தருடைய வசனத்தில், அவருடைய வார்த்தையில் இருக்கிறவர்களுக்கு, அவர் ஆவியில் இருக்கிறவர்களுக்கு, அவரால் ஊற்றப்பட்ட ஆவியானவராலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்துக்கும் கிருபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அது ஒரு கண்ணாடி இழை போல, அக்கினி இழை போல இருந்து அதை தடுத்து நம்மை அந்த அசுசிலிருந்து காக்கிறது. அந்த அசுசிலிருந்து காக்கிறது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இருக்கிறவர்கள் சகல பலவீனத்திலும் அவரை தேடி மன உளைச்சல்கள், வேதனைகள், பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் அவரை நாடி வருகிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டாமல் இருக்கவே மாட்டார். அவர் தயவு பாராட்டாமல் இருக்க மாட்டார். எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்த, எனக்கு ஏன் இந்த இது, எனக்கு ஏன் இந்த இது, எனக்கு ஏன் இந்த இதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இந்த பாதிப்பு, எனக்கு ஏன் அந்த இது, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தா நாம் தேவனை காட்டிலும் மகா பரிசுத்தர்களும் உத்தமர்களும் நீதிபரர்கள் என்று நம்மை காட்டிக்கொள்ளும் பொழுது அது தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமானது. அவர் கெட்டவர், நாம் ரொம்ப நல்லவங்க. அவர் கெட்டவர், அவருக்கு என்ன என் கஷ்டம் தெரிய போகுது, அவருக்கு என்ன என் பாடு தெரிய போகுது என்று சொன்னால் தூஷணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு பூமியில் எந்த மனுஷனும் பட்டிருக்க மாட்டான். பரிசுத்தர் பட்ட பாடுகளுக்கு, பூமியில் மனுஷன் படுகிற பாடுகள் பாவத்தின் நிமித்தமாய், தன் சொந்த பாவத்தின் நிமித்தமாய் படுகிற பாடுகள், சொந்த தவறுகளும் மீறுதல்களின் நிமித்தமாய் படுகிற பாடுகள். பூமியில் மனுஷன் ஒருவனும் ஒருத்தியும் நல்லவனும் நல்லவளும் கிடையவே கிடையாது. 1000 மடங்கு சொல்ல முடியும், கிடையாது. கர்த்தர் தான் பரிசுத்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தாரே, திரியேக தேவனை தவிர வேற ஒருவரும் நல்லவர் கிடையாது. பரிசுத்த நல்லவர் கிடையாது. அவர் பட்ட பாடுகளுக்கு வேற யாரும் இணையாக வரவே நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்மளுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும், பாடுகளையும், உபத்திரங்களையும், வேதனைகளையும், கண்ணீர்களையும், அவமானங்களையும், தலைகுனிகளையும், உமிழ் நீர்களையும் அவர் இந்த பூமியிலே நமக்காக பட்டிருக்கிறார். நமக்கு அது நன்றாய் தெரியும். ஆனால் சனப்பொழுதில் அதை என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆனால் அதை அனுதினமும் கல்வாரியை, சிலுவையை சிந்தின கர்த்தருடைய இரத்தத்தை பட்ட பாடுகளை உட்புறடையில் நினைக்கிறதில்ல. அனுதினமும் நம்மளுடைய வாழ்வில் அதை நினைக்கும் போது தான் நாம் செய்யும் தவறுகளுக்காக அவர் சிந்தின இரத்தம், நாம் மீறின எல்லா மீறுதலுக்கும் துரோகத்துக்கும் அவர் சிந்தின இரத்தம் சகல மனுஷருடைய பாவங்களை போக்கும்படி, சாபங்களை நீக்கும்படி, மன்னித்து மரணத்திலிருந்து விடுவிக்கும்படி, சத்துருவின் கரத்திலிருந்து விடுவிக்கும்படி, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி, ஆச்சரியமான அவருடைய ஒளியினிடத்துக்கு கொண்டு வரும்படி அவர் பட்ட பாடுகளும் அவமானத்துக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கு நமக்கு அங்கே நோவுது, இங்கே நோவுது, அங்கே நோவுது, இங்கே நோவுது, அங்கே நோவுது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிமிர முடியல, குனியும் முடியல. உங்களால் தான் ஆச்சு, இவங்களால தான் ஆச்சு, அவங்களால தான் ஆச்சு, இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்லாம் இல்லை. யார் வர்றாங்களோ இல்லையோ அது தகப்பனுடையது. நம்ம போய் கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அறிஞ்ச வரைக்கும் கேட்குறது நல்லதே இல்லை. அது என்றைக்கும் ஆபத்து பின்னாடி. ஆனால் கர்த்தருடைய கிருபையும் பலனையும் பெற்று எல்லா வேலைகளையும் அன்றைக்கு செய்து முடித்த கர்த்தருடைய கிருபையால் எந்தெந்த வேலையை செய்து முடிக்க முடியுமோ, சில ஒத்தாசைகள் இல்லை என்றாலும் செய்து முடித்தாலும், ஆனால் பாதிப்பு கர்த்தருக்கு தானே செஞ்சோம். அதனால் என்ன ஆயிட்டு, குனிய முடியல, நிமிர முடியல, முடிய தூக்கி வைக்க முடியல. அப்படியாவா நின்றுச்சு? அது நிலச்சிருச்சு? இல்லை. ஒருத்தர் ஓடி வந்தாங்க, ஒரு வேப்பிலை எடுத்து அடித்தாங்க, இடுப்பில் அடித்தாங்க, ஓடிடுச்சு. அவ்வளோதான்.
ஆமென். இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 அவர் நாமத்தில் சொல்ல சொல்ல அது போயிடுச்சு. ஆமென். போயிடுச்சு. இந்த மாதிரி அநேக முறை வந்திருக்கு. அநேக முறை வந்தாலும் அத்தனை முறையும் போயிடுச்சு. ஆமென். என்னுடைய நீதியால் அல்ல, என்னுடையவர்களுடைய நீதியால் அல்ல, யாருடைய நீதியால்? கர்த்தருடைய நீதினால போயிடுச்சு. இப்பவும் இருக்கிற அந்த பலவீனங்களும் தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கிரும், அந்த வலி வேதனைகள் நீங்கிரும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா ஒரு சொட்டு ரத்தத்தை ஊத்துங்க, கேட்குறோமா இல்லையா? இல்லை, கேட்குறோம்ல, கேட்குறோம். சரி, முடிஞ்சிட்டு ஆராதனையெல்லாம் முடிஞ்சிட்டு போன பிறகு இங்கே இருக்கிறவங்களில் ஒரு சொட்டு ரத்தத்தை இப்போ ஊற்றுங்கண்ணா, எப்படி ஊற்றுவீங்க? ஒரு சொட்டு ரத்தத்தை ஊற்றுங்கன்னா எப்படி ஊற்றுவீங்க? ஒன்று என்ன பண்ணணும்? ஊற்றணும், என்னென்னா கீறணும். கீறினா தான் என்ன வரும்? ரத்தம் வரும். பூமியில் எத்தனை மனுஷர், பூமி கிட்டத்தட்ட 800 900 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது பூமி முழுசும். அதில் கர்த்தரை அறிந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கா. ஒரு 100 கோடி பேர் வச்சுக்குவோம், 100 200 கோடி பேர் இருக்காங்கன்னு. 200 கோடி அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் ஏசப்பா உங்கள் ரத்தத்தை ஊற்றுங்க, ஏசப்பா என்னை கழுவுங்க, ஏசப்பா என்னை உங்கள் ரத்தத்தை ஊற்றி என்னை மன்னிங்க, ஏசப்பா ஏசப்பா என்னை உங்கள் ரத்தத்தை ஊற்றி எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த வலி வேதனைகளை நீங்கள் செய்யுங்க, ஏசப்பா இந்த காயத்தை ஆற்றுங்க, ஏசப்பா. உண்மையாய் கூப்பிட்றவங்களுக்கு என்ன வருது? அப்போ அவர் ஜீவனுள்ள தேவன், அவரிடத்திலிருந்து அவர் தழும்புகளிலிருந்து அந்த ரத்தம் வதினா அவருக்கு வலி இருக்குமா? வலி இருக்காதா? இல்லையா? ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து, ஜீவனற்ற இடத்துலேருந்து ரத்தம் எங்கேருந்து வரும்? அவர் ஜீவாதிபதி, சர்வஜி நித்திய ஜீவனானவர். அவர் வற்றாத ஊற்று, வற்றாத ஜீவநதி. இருக்கிறோமா? இருக்கீங்களா? இல்லை, இருக்கீங்களா? இருக்கீங்க, ரைட், ஓகே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ரத்தம் அவரிடத்துலேருந்து வருது. நம்ம ரைட் ராயெல்லாம் கேட்க முடியுமா? நீங்கள் எனக்கு ரத்தத்தை ஊற்றுறீங்க, இப்போ என்னை மன்னிக்கிறீங்க, என்னை கழுவுறீங்க, என்னை சுகமாக்குறீங்க, என்னை எழுந்து நிற்க வைக்கிறீங்க, என்னை சின்ன பிள்ளை மாதிரி ஓட வைக்கிறீங்க அப்படின்னு ரைட் ராயெல்லாம் நம்ம பேச முடியுமா? செய்ய முடியாது. நம்முடைய அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் நீதிபரர், அன்புள்ளவர், மகா அன்புள்ளவர், உத்தமர், சத்தியபரன், என்ன இரக்கம் உள்ளவர், இரக்கத்தின் ஊற்றாத ஊற்று, கிருபையின் வற்றாத ஊற்று, தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்த அவருடைய நீதினாலே, அவருடைய நீதியினாலே, மன்னிப்பினாலே நமக்கு என்ன கிடைக்குது? அளவற்ற அவருடைய ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம், ஒரே ஒரு சொட்டு ரத்தம், ஒரே ஒரு சொட்டு ரத்தம். ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? கர்த்தருடைய கிருபையினாலே கிடைக்குது. ஒரு நாளிலே எத்தனையோ தடவை கேட்குறோம் அந்த மாதிரி, ஏசப்பா உங்கள் ரத்தத்தை ஊசுங்க, ஏசப்பா உங்கள் ரத்தத்தை. இல்லையா? தலை வலிச்சாலும் கேட்குறோம், கண்ணு வலிச்சாலும் கேட்குறோம், கால் வலிச்சாலும் கேட்குறோம், முட்டி வலிச்சாலும் கேட்குறோம், கழுத்து வலிச்சாலும் கேட்குறோம். இல்லையா? பிரச்சனைகள் மத்தியிலும் கேட்குறோம், தடுமாற்றங்கள் மத்தியிலும் கேட்குறோம், இல்லையா? பயத்தின் மத்தியிலும் கேட்குறோம். இப்படி ஒரு நாளில் எத்தனையோ கோடி கோடி பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அதனால் அவரது ஏதாவது வத்தி போச்சா என்ன? இல்லை. ரத்தம் இல்லாமல் போயிடுச்சா? கர்த்தருக்கு பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் இருக்குது, அது எப்படி ஆகும் அப்படின்னு. அது அவங்க பங்கு விதத்தில் கர்த்தரத்தை பார்த்துக்குவார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் நாம் பங்கு பெறுவதும் நமக்கு தேவன் தந்த ஸ்லாக்கியம். அவரை அதிகாலையிலே நேரத்தோடு அவரை தொழுது கொள்வது நல்லது. என்னது? அப்பப்போ அவரை தொழுது கொள்ளணுமா? ஒரு நாளைக்கு 3 தடவை தொழுது கொள்ளணுமா? 2 தடவை தொழுது கொள்ளணுமா? அவரை ஒரு தடவை போதாத, ஒரு தடவை போதா? அவர் என்ன அதிகமாக பண்ணிட்டாரு நமக்கு அப்படின்னு. சிலுவையிலே அவர் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்ததுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை. அதிலே எல்லாமே சேர்ந்து செஞ்சு முடிச்சிட்டார். பரிகாரி, சகாயர், சுகமளிக்கிறார், அப்பா,
ஜெய கிறிஸ்து நமக்காக மீட்பர், இரட்சகர், நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர், நமக்காக சகலத்தையும் சத்ருவை ஜெயித்து நமக்கு மரணத்தை வென்று நமக்காக ஜெயித்து நமக்காக இந்த பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆமென். வாழ்நாள் முழுவதும் சதா சர்வ காலங்களுக்கும் அவரை தொழுது கொள்ளும்படி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். இருபத்தி 22, 24, 25. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 31ஆம் வசனம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். மார்க் 13ஆம் அதிகாரம். பத்தொன்பது, 20, 22. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ 22. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 23. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமென். இதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்றார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம். 1 நாளாகம் 28ஆம் அதிகாரம். நாலிலிருந்து 7, 10. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்கிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்படியே வாசித்திருங்க 10 வரைக்கும். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்.
நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். பார்த்தீங்கன்னா வாஸ்தலா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் என்று. நம்மையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? அவருக்காகத்தான். அவர் தானே நம்ம உண்டாக்குனாரு இல்லையா? அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இன்னொரு 10 பேர் சேர்ந்து அப்படியே உண்டாக்குனாங்க. நம்ம உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவன் தான் நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கினவருக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு. நமது வேரில உண்டாக்கினவருக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு. அவர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்றும் எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டும், நடத்தி கொண்டு வந்து அவர் நாமத்துக்கு மகிமையாய் முடிக்க வேண்டும் என்றும் அவருக்கு தான் உரிமை இருக்கு. அவருக்கு தான் அதன் மேலே ஆளுகையும் இருக்கு, இதன் மேலே ஆளுகையும் இருக்கு, இதன் மேலே அதிகாரமும் இருக்கு, சகலமும் அவருக்கு இருக்கு. அவருக்கு மட்டும்தான். அப்போ நம்ம அவருக்கு மட்டும்தான் நம் சொந்தமானவர்கள். அவர் நமக்கு சொந்தமானவர், சொந்த தகப்பன், சொந்த தகப்பன். இதில் எங்கே இருக்குது சுயநலம்? அவருடைய சுயநலம் என்று அவரிடத்துல அது கிடையாது, அறவே கிடையாது. நம்ம இடத்துல தான் இருக்குது, அவர்கிட்ட கிடையாது. இதில் எந்த விதத்தில் அவரிடத்துல சுயநலம் என்று நாம் சொல்வோம்? அவர் எதா இருந்தாலும் அவருக்காக தானே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக தானே படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக தானே நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காகத்தானே அவர் சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி, அவர் சாயலின்படி அவர் ஜீவனையை நமக்கு தந்து, அவர் மூச்சை நமக்கு கொடுத்து, அவர் கிருபையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்து, அனுதினமும் அவருடைய நாமத்தினால இரத்தத்தினால வார்த்தையினால நம்மை அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பரிசுத்தமாக்கி கொண்டு, பரிசுத்த தேவன் உன்னதமான தம்முடைய எல்லையில்லாத பாதுகாப்புகளையும் கிருபையும் கொடுத்து, சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாத கொடுத்து, சாவுக்கு மரணத்துக்கு ஒப்புக்கூடாத கொடுத்து, நாம் பயப்படுகிற காரியங்கள் அநேகவற்றுக்கு ஒப்புக்கூடாதபடி செய்து, சத்துருக்களை அழித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் தெரிந்து கொண்ட வழியில், தெரிந்து கொண்ட பாதையிலே, தெரிந்து கொண்ட நோக்கத்தின் சித்தத்தில் அவர் நடத்துகிறார். அவர் நடத்துகிறார். எந்த விதத்தில் அவரை போய் நாம் சுயநலவாதி என்று சொல்லவே கூடாது. அது மகா பெரிய பாவம், சொல்லவே கூடாது. ஒருபோதும் பூமியிலே அவர் உண்டாக்கின எந்த மனிதனுக்கும் அவர் தவறு செய்ததே கிடையாது, தப்பு செய்ததே கிடையாது. தப்பாக ஒரு வார்த்தை அவர் சொன்னதாகவும் கூட, தவறுதலாக ஒரு வார்த்தை சொன்னதாகவும் கிடையாது. அவர் பேரை சொல்லி வேணால் யாராவது ஏமாற்றலாம், கொள்ளலாமே தவிர, தவறு செய்திடலாமே தவிர, அவர் நாமும் தவறு செய்யாது, அவருடைய வார்த்தை வசனம் தவறு செய்யாது. அது அந்த சொல்லப்பட்ட சத்தியமான வார்த்தை அவரிடத்துலேருந்து தான் வந்ததுன்னா அது நிறைவேறாமல் திரும்பாது. ஆமென். நிறைவேறாமல் திரும்பாது. சில வார்த்தைகள் அங்கங்கே கொடுக்கப்படுகிறது சத்தியமானது. இப்போ இந்த 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் செய்ய உறுதியாக இருப்பானாகில் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துவேன் என்றார் என்று இங்கே யார் சொல்கிறா? தாவீது கர்த்தர் சொன்னதை சபை மக்களுக்கு முன்னதாக எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறார். இப்படி சாலமோனுக்கு சொன்னதை சொல்கிறார், இப்படி சொல்லியிருக்கிறார் என்று. உறுதியாக இருப்பானானால், அப்படின்னா உறுதியாக நிற்கக்கூடாத ஒரு காலம் வரும். உறுதியாக இருப்பானானால் இருந்தான்னா அது வரைக்கும் செய்து முடிக்கிறேன். இன்னும் உறுதியாக இருப்பானாலும் கடைசி மூச்சு வரைக்கும் காத்து என்ன செய்வேன்? நிறைவேற்ற முடியும். நடுவெளியிலே கலண்டுக்கிட்டு போகிறது இருக்காது, நடுவெளியிலே அழிஞ்சு போகிறது இருக்காது. மத்தேயுவில் வாசித்தோம், மார்க்கில் வாசித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே என்ன செய்து விடுவான்? சிலரை வஞ்சித்து விடுவான் என்று, கால்வார பண்ணுவான் என்று, அழிக்கிறதுக்கு பண்ணுவான். அதனால தான் சொல்கிறார் உறுதியாக இருப்பானானால். அப்போ எந்த விதத்திலையும் பார்த்தால் வழுக்கிறதும் சறுக்கிறதும், சரிவுகளும் வீழ்ச்சிகளும் சகல பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் இதில் மனுஷருடைய பாவத்தின் மீறுதனாலே உண்டாகிறதே தவிர, அது பின்னணித்தில் இருக்கிறவன் சாத்தான்.
தான் உண்டாகிறதே தவிர தேவனால் உண்டாகிறது கிடையாது. ஆமென். அதிலிருந்து மீட்டெடுக்கிற நிவாரணம் கர்த்தர் தான். அவர் ஒருத்தர் தான். அவருடைய மன்னிப்பு தான், அவருடைய இரக்கம்தான், அவருடைய தெய்வம் தான், அவருடைய நாமந்தான் நமக்கு நிவாரணம். ஆமாம். அவருடைய சரீரமாகிய அப்பம் நமக்கு நிவாரணம். இது இல்லாமல் நிவாரணமே கிடையாது. ஆமென். வழி நீக்குகிற நிவாரணம், மீட்டெடுக்கிற நிவாரணம், ரட்சிப்பை உண்டாக்குற நிவாரணம், பஞ்சத்தை போக்குகிற நிவாரணம். ஆமென். இது ஒரு பக்கம் நமக்கு நிவாரணம், இன்னொரு பக்கம் சத்ருவை அடிக்கிற பட்டயம் அது. ஆமென். சத்ருவை அடிக்கிற பட்டயம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தன் இருதயத்தில் யோசித்தான். இருக்கிறீங்களா? சரி, இருந்தா சரி. தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் என்ன ஆயிடுவேன்? மறிந்து போயிடுவேன். கர்த்தர் சொன்னாரா? இல்லை. அநேக வேளையில் நம்மளும் அப்படி தானே நினைக்கிறோம். இந்த காரியத்தில் போயிடுவோம், அந்த காரியத்தில் போயிடுவோம், இதன் மூலமாக போயிடுவோம், அதனால் போயிடுவோம், இதனால் போயிடுவோன்னு. ஆனால் அப்படி போயிடுவோன்னு கர்த்தர் சொல்லவே, அவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் சொல்லவே இல்லை. சூழ்நிலைகளை பார்த்தா அப்படி இருக்கும், சூழ்நிலைகளை பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் சூழ்நிலைகள் தேவனை பார்த்து பயப்படுது. நம்ம பார்த்து இல்லை. யாரை பார்த்து? தேவனை பார்த்து. ஏனால் அவைகள் வேடம் அணிந்து வருகிற ஒரு தோற்றம் அது. அவர் பிரசன்னமாகும்போது, அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது, கடந்து வரும்போது அவைகள் இல்லாமல் போய்விடுகிறது. ஆமென். ஆனால் தோற்றத்துக்கு அது நிலைத்திருக்கக்கூடியதும் நம்மை அழிக்கக்கூடியதாய் காணப்படுது. ஆனால் நிச்சயமாக அது தேவன் இருக்கிறதுனால அது அழிக்க முடியல. தேவன் இல்லை என்றால், தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் இல்லை என்றால் சத்ரு அழிச்சிரும். ஆமென். சத்ரு அழிச்சிரும், வியாதிகள் அழிச்சிரும், குறைவுகள் அழிச்சிரும், பஞ்சங்கள் அழிச்சிரும், அவமானங்கள், தாங்க முடியாத அவமானங்கள், தாங்க முடியாத மன உளைச்சல்கள், இல்லாமை, இயலாமை, சகலமும் நம்மை எந்த விதத்திலேயாவது நோய்கள், பிணிகள் என்கிற விதங்களில் பலவிதமான மிரட்டல், உருட்டல், பல விதத்தில் எந்த விதத்திலே ஆகிதம் அழிந்து ஒழிந்து போகக்கூடும். ஆனால் கர்த்தர் இருப்பதனால, கர்த்தருடைய நோக்கம் இருப்பதனால, சித்தம் இருப்பதனால, அவர் தெரிந்து கொண்டதனுடைய ஒரு முக்கியமான அவருடைய பணிகள் இருக்கிறதுனால, அவருடைய நாம மகிமை இருக்கிறதுனால, உன்னதவனுடைய கிருபை, இரக்கம், மன்னிப்பு இருக்கிறதுனால தப்புவிக்கப்படுகிறோம். அனுதினமும் தப்புவிக்கப்படுகிறோம், அனுதினமும் காப்பாற்றப்படுகிறோம். கடைசி பரியந்தமும், மரண பரியந்தம் அவர் நமக்கு வச்சிருக்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் அவர் காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவருடைய காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய தாசனை குறித்து, அவரை குறித்து கர்த்தருடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு விசை இப்படி சொல்லுகிறார், நான்
அவன் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படி நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் ஏறி இல்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? அதில் 8, 9, 10. தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். என்ன சொல்கிறாரு? சந்தேகமே இல்லை, நிச்சயமான என்ன, எனக்கு எந்த டவுட்டே கிடையாது என்றார். கேள்விப்பட்டேன், டவுட்டே கிடையாது. இந்த மாதிரி சவுல் வந்து வர்றான் அப்படின்னு, சவுல் இருக்க சரி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட அடுத்த பாருங்கள், 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாரு கர்த்தர்? ஏன் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வராதபடி தடை செய்ய உங்களால் முடியாதா? முடியும். அவன் வருவதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாமே, என்ன செய்யலாம், சொல்லலாமே. ஆனால் என்னன்னு சொல்கிறீங்க? உங்கள் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்கிறீங்க, உங்கள் சொல்கிறபடியெல்லாம் மகன் தாவீது செய்வான்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ என்னது, ஒரு காரியம் வந்திருக்குது, பிரச்சனைகள் வந்திருக்குது, என்னை அழிக்க வரான், எங்களுடையவங்களை அழிக்க வரான், நம்முடைய பிள்ளைகளை அழிக்க வரான். நீரோ எனக்கு என்ன சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறார். அவர் சொல்கிறாரு, வருவான் என்றார். அநேக முறையில் என்ன உள்பட தான் கேள்வி கேட்குறோம் கர்த்தரை, அநேக கேள்விகளை கேட்குறோம். கர்த்தர் மேலே நீதியாக கோபம் கொள்கிறோம். என்னவா? நீதியாக என்கிட்ட நியாயம் இருக்குது, எனக்கு சரின்னு பட்டதை நான் கேட்பேன், என் மனசில் பட்டதை நான் கேட்பேன். சிலர் கேள்விப்பட்டதை வச்சு கேட்குறது அது ஒரு விதம், என் காது கேட்டது ஒரு பக்கம், என் கண்ணு பார்த்தது ஒரு விதம் அப்படின்னு சொல்லிட்டு, என் மூளை சிந்தித்ததுனால நான் கேட்குறேன், நான் அப்படி ஒரு எண்ணம் வந்ததுனால கேட்குறேன், ஒரு எண்ணம் எனக்கு பட்டதுனால கேட்குறேன். எவ்வளோ பேர் கேட்குறாங்க, எந்த மாதிரி கேட்குறாங்க, சர்வசாதாரணமாக கேட்குறாங்க, மனுஷர்கிட்டயே இப்படி கேட்குறாங்க. அதுபோல் கர்த்தரையே என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. கேட்டாங்க, அவர் மட்டும் நான் நியாயமா? அவரும் நிறைய இதிலெல்லாம் சரி கிடையாது. அவரே சொன்ன வார்த்தைகளை அவராலே செய்ய முடியாமல் போகுது, அவரே நிறைவேற்றாமல் போயிடுறாரு, அவரே என்ன செய்துடுறாரு, நிறைவேற்றாமல் போயிடுறாரு, அவரே பொய் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை கேட்டு கோபம் அடையாதபடி நம்ம மேலே பொறுமையாக சகிச்சு நம்ம மேலே இரக்கம் காட்டி நடத்துகிறாரே, உண்மைதானே? நம்ம எவ்வளோ சகிச்சுக்கிறோம், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், சகிச்சுக்கிறோம், எவ்வளவு இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம அவ்வளோ கரெக்டு. அமீன், ரொம்ப கரெக்டு. நம்ம அத்தனை கேள்வி கேட்குறோம், அவரை போய் குற்றவாளின்றோம், அவரை போய் நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாதுன்றோம். கர்த்தர் சொல்கிறார், நீ வழக்காட என்னோட கூட இங்கே வான்னு சொல்லிட்டு போக முடியுமா? அவர்கிட்ட போய் நான் சரின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சாதிக்க முடியுமா? சாதித்து அவரை ஒப்புக்கொள்ள செய்ய முடியுமா? அவர் பரிசுத்தர், நீதிபரர், ஒரு தவறும் செய்ய மாட்டார். நாம் கேட்குற கேள்விகள், நிறைய கேள்விகளிலே எல்லையை மீறின கேள்விகள், நிறைய கேள்வியே கேட்கக்கூடாது. பொதுவாக கேள்வி கேட்குறதே பாவம், கேள்வி கேட்குறதே அக்கிரமம், கேள்வி கேட்குறதே துணிகரம். கேள்வி கேட்குறதே நான் கேட்டுவிடுவேன், என் மனசில் வச்சுக்கவே மாட்டேன். அதை கேட்டுவிட்டான்னா அதோடு எனக்கு அடுத்தது வரும்போது வச்சுக்குவேன். நான் வச்சுக்கவே மாட்டேன், அடுத்தது வரும்பார் அதை வச்சுக்குவேன்.
அப்புறம் அது விட்டுடும், இன்னும் ஒரு 10 வரும், அதை வாங்கி வச்சுக்குவேன், அதை வாங்கி வச்சுக்குவேன். என்னையும் அழிக்க ட்ரை பண்ணுவேன், எனக்கு எதிர இருக்கிறவர்களையும் அழிக்க ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு. அதனால் கேள்விகளை கேட்பது நமக்கு பேராபத்து. எனக்கு ஏன் இந்த இது, எனக்கு ஏன் இந்த இது, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த படுமுதல், எனக்கு ஏன் இந்த இவ்வளோ காலம் இது, எனக்கு ஏன் அவ்வளோ. நீ எப்படி இருப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். உன்னை சும்மா விட்டா நீ எப்படி இருப்பேன், இப்போ இருக்கிறத விட இன்னும் 300 மடங்கு தாறுமாறாக இருப்பேன்னு அவருக்கு மிக நன்றாக தெரியும். நாம் பொறுத்து கொள்வதல்ல, நாம் சகித்து கொள்வதல்ல, அவர்தான் நம்மை பொறுத்து கொண்டு சகித்து கொள்கிறார். அந்த பொறுத்து கொள்ளுதலும் சகிப்புத்தன்மைக்கு இணையாக யாரும் வர முடியாது, எந்த மனுஷனும் வர முடியாது. அத்தனை கேள்வியை கேட்குறோம். அதுக்கு பிறகு ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க ஆண்டவரே, அது செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் இங்கே வாணி இத்தனை கேள்வி கேட்டாலே வாணி அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார் இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம். அதுக்கப்புறம் நம்மளே அதை உணரும்படி செய்து இந்த மாதிரிலாம் கேட்டுவிட்டோமேன்னு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கலாம். சில நேரம் உள்ளுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருப்போம், வெளியில் நல்லபடியாக பேசுகிற மாதிரி காட்டுவோம். குதற மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுக்குவோம். அந்த குதற நாளையும் டைமையும் எதிர்பார்த்துக்கின்னு இருப்போம். யார் கிடைக்கிறாங்களோ அன்றைக்கி அவ்வளோதான். அன்றைக்கி வண்டி கடையில் மாட்டின ஏலி மாதிரி அந்த மாதிரியும் மனுஷர் இருப்பாங்க. தேவன் நீ வந்த வா நீ மாட்டின அப்படின்னு நான் சொல்கிறாரு. இப்போ அது வந்தியந்தான் சொல்வாரே தவிர என்னதான் இது பண்ணி செய்த பாவத்தில் இருக்கிற மகனை பார்த்து காட்டி கொடுக்குறவனை பார்த்து கூட சிநேகிதனே என்று தான் வேதத்தில் கூப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. ஒருவரை பார்த்து முத்தம் கொடுத்து என்னது வாலிட்டு இல்லை, அது இல்லது. யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தபோது என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான்னு சொல்லலாம். சிநேகிதனேன்னார். என்னது சிநேகிதனா? அதுதான் உன்னதமானவருடைய அன்பு. நீங்கள நானும் கூப்பிட முடியுமா? கூப்பிட பிடிக்கலனால அதை வராம்பாரு சண்டாளன் அப்படின்னு வயிறு எரியுதும்பா, அதை வரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரான்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லுவோம். தகப்பன் அப்படி சொல்லவே இல்லை. சிநேகிதனே, மகனே, மகளே, அப்படி தான் கூப்பிட்றாரு. அந்த தேவனுடைய அன்பு தான் நம்மளை தெரிந்து கொண்ட அன்பு. அந்த தகப்பங்கிட்ட தான் இவர் கேட்குறாரு, அவருடைய தகப்பங்கிட்ட தான் கேட்குறாரு. கோகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடியால் சவுல் வருவானோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். இப்போ யாரோட தான் பேசுகிறார் அவர்? ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசலை. யாரோட பேசுகிறாரு? தன்னுடைய தாசனாகிய தன் தீர்க்கதரிசிகள் மூலமாக, சாமுவேல் மூலமாக பேசுகிறாரு, நத்தான் வேலுக்கிட்ட மூலயமா பேசுகிறாரு, அதெல்லாம் பேசியிருக்கிறார் கர்த்தர். ஆனால் இங்கு பேசுவது யாரிடத்துல? தாவீதின் இடத்துல, தன் மகனிடத்தில் பேசுகிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். மறுபடியும் சொல்கிறார் 2வது முறை, அவர்களுக்கு நீ நன்மை செய்த. கோகிலா பட்டணத்தாருக்கு நீ என்ன செய்த? நன்மை செய்த. அவங்க ஆபத்தில் அவங்களுக்கு துணை நின்று அவங்கள எல்லாரையும் தப்புவித்து, அழிக்கிறவன் கையிலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால தப்புவித்து அவங்கள காப்பாற்றின. அவங்களையும் அவங்க குடிகளையும் மக்களையும் அதில் உள்ளவங்களை எல்லாம் காப்பாற்றின. நீ நன்மை தான் செஞ்ச, காப்பாற்றின. ஆனால் அந்த மக்கள் இப்போ என்ன செய்கிற மக்கள்? காட்டி கொடுக்குற மக்கள். என்ன மக்கள்? காட்டி கொடுக்குற மக்கள். நீ அழியணும் என்று விரும்புகிற மக்கள், நீயும் உன்னோடு இருக்கிறவர்களும் அழிய வேண்டும் என்று விரும்புகிற மக்கள். அவர்களுக்கு நன்மை செய்தனே, அவர்களுக்கு ஆபத்தில் அவர்களுக்கு ஓடி வந்தனே, அவர்களுக்கு ஆபத்தில் துணை நின்றனே, ஆபத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் பக்கத்துணையாய் நின்றனே, என்னுடையவர்களையும் என்னையும் பயன்படுத்தி அவர்களை எல்லா விதத்திலும் தப்பிவித்து அவர்களுக்கு நன்மை செய்தனே, அவர்கள் ஜீவனை காப்பாற்றினேனே, அவர்கள் உடைமைகளை காப்பாற்றினேனே, அவர்களுக்கு உண்டானவைகளை காப்பாற்றினேனே, அவர்கள் எல்லைகளை காப்பாற்றினேனே. எல்லாம் காப்பாற்றினார்னா தாவீதோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்
அங்கே அந்த நன்மையை செய்தார். அதனால் அவங்க நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. எப்படி உள்ளவங்களாக இருப்பாங்க? நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. சத்ருவினுடைய வருகிற காரியங்கள், அதனுடைய இதுகள் ஒன்றையும் அவர்கள் என்ன சொல்ல மாட்டார்கள். என்னையும் என்னுடையவர்களையும் காப்பதற்கு அவர்கள் கட்டாயம் அந்த இடம் ஒரு புகலிடமாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார். இன்றைக்கும் அது எவ்வளோ உண்மையான சத்தியம்! இன்றைக்கும் இது எவ்வளவு உண்மையான சத்தியம்! இது உண்மையான சத்தியம். அப்போ கேட்குறார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக வருவான், இந்த ஜனங்க ஒப்பு கொடுப்பாங்க, இந்த ஜனங்களை நம்பாத ஒப்பு கொடுப்பாங்க. உடனே 13ஆம் வசனம், 13-14. ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து இடத்துக்கு போனார்கள்? போகக்கூடிய. கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர்னு போடலை, அதனால் கர்த்தருடைய இதன்படி தான் போயிருப்பார். போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். ஆனால் இவர் விரும்புகிற இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்யலை? அனுப்பலை. ஏன்னா அவங்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன். பல வகையில் அவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்திருக்கிறேன். அவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அவர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு உதவியாக இருப்பார்கள், ஒத்தாசையாக இருப்பார்கள், ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று இல்லை. சத்துருக்களுக்கு தான் கை கொடுப்பார்கள், நன்மை செய்தவர்களுக்கு கை கொடுக்கவே மாட்டார்கள் என்று கர்த்தர் அவர்கள் உள்ளத்தையும் அவர்கள் கிரியைகளையும் அவர்களுடைய வழிகளையும் தொடர்புகளையும் அறிந்திருந்ததுனால தான் நேசிக்கிற தாசனுக்கு கர்த்தர் சொல்லிடுறார். இல்லைன்னா இவர் விரும்புகிறபடி அப்படி சொல்லியிருந்தாலும் கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டார். கர்த்தர் சரி அவன் விரும்புகிறானே, சரி அந்த இடத்துல வச்சே நம்ம பாதுகாத்துக்கலாம். இல்லை, அது தேவன் தீர்மானித்தது. அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறது தேவன் தீர்மானிக்கலை. எங்கே வச்சு பாதுகாத்துக்கணும்னு கர்த்தர் தீர்மானிக்கிறாரோ, இந்த அழிந்து திரிகிற இந்த காலகட்டங்களில் எப்படி பாதுகாத்து கொள்ளணுமோ அதற்கு போகக்கூடிய இடத்துக்கு போனார்கள். தாவீது கோகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்தி விட்டான். 14ஆம் வசனம் பாருங்க. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும், அனுதினமும்னா இப்போ எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருடங்கள் இருந்திருக்கும் பாருங்க. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கலைன்னா கடைசி வரைந்தும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் சத்தியம். கடைசி வரைந்து என்ன செய்வார்? நமக்கு ஏதாவது ஒரு நோவு, ஒரு வலி, வேதனை, பாடு வந்துட்டாலே என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கி தான் கர்த்தர் மூச்சை நிறுத்துகிற நாள், இன்றைக்கி தான் மூச்சை நிறுத்திட போகிறார் போல இருக்குது, இன்றைக்கி தான் என்ன செய்வோம்? மூச்சை நிறுத்திடுவார் போல இருக்குன்னு. இல்லை, இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்குது. ஆமென். எனக்கு எதுக்கு அவ்வளோ காலம் அப்படின்னு கேட்குறோம். அது கேள்வியா இல்லையா? அது எனக்கு எதுக்கு அவ்வளோ காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன இல்லை? அறிவு இல்லைன்று. அது இன்னும் எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை. யாருக்கு இல்லை? அறவே இல்லை. இப்படியே எதுக்கு வச்சுன்னு இருக்கிறீரு? எதுக்கு இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறீருன்னு கேட்குறேன். இல்லை, நான் கேட்குறேன்றேன். என்ன பலார்னு ஒன்று கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? பலார்னு அவர் கொடுத்தா முதல்ல நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? எதுக்கு வச்சுன்னு இருக்கீங்க? ஒரு இது கேள்விப்பட்ட உடனே, ஒரு பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே, ஒரு அசைவை கேள்விப்பட்ட உடனே எதுக்கு வச்சுருக்கீங்க? ஒரு தேவை அந்த நேரத்துக்கு சந்திக்கப்படலைன்னா எதுக்கு வச்சுருக்கீங்க? என்னத்துக்கு வச்சுருக்கீங்க? ஒரு காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களை கடந்து போகும் மட்டும், சில விக்கனங்கள் கடந்து போக மட்டும் கர்த்தர் கிருபையாக காத்து நடத்துவார் என்கிற நம்பிக்கையை நமக்குள்ளே அவர் வைக்க விரும்புகிறாரு. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என்ன உள்பட இருக்க மாட்டோங்கிறோம். நீங்கள் விடுங்க ஆண்டவரை, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பார்த்து தான் என்ன தான் கிழிஞ்சுது, அதான் கிழிஞ்சது தான் பார்க்குறோம். இப்போ தான் கிழிஞ்சது, எல்லாமே ஒட்டுமொத்தமாக கிழிஞ்சுத. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூன்யத்திலையும் சூன்யம். அவர் இருந்தாதான், அவர் வார்த்தையில் இருந்தாதான். நாம் வசனிக்கிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் அநேகம் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. கர்த்தருக்கு
பிரியம் கிடையாது, பிரியம் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயம் செய்வார், கர்த்தர் அதை பார்த்து அப்படியே அசந்துருவார். ஆமென். எல்லாம் இருக்குது, நமக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகாபரிய மகிமை உண்டாகுது. ஆமென். இல்லை, கர்த்தர் நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இந்த மகா கொடுமையான சூழ்நிலையில் நிச்சயம் கர்த்தர் செய்வார். அவர் எதிர்பார்க்கறது இது ஒன்று தான், நிச்சயமாக செய்வார். அட லூசு பைத்தியங்க, 1 நம்பர் பைத்தியங்க, கர்த்தர் ஒன்று கூட செய்யலைன்னு இப்போ தெரியுதில்ல. அப்போனா என்ன செய்யலைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் யார் இல்லை உன்னோட கூட இல்லைன்னு தெரில, லூசுங்களா? எதுக்கு எடுத்தாலும் தானே சொல்கிறாங்க இப்போ, லூசுங்களா? யார் இல்லை? கர்த்தர் இல்லை. லூசுங்களா? கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை அப்படின்னு. ஒரு பாடு வந்துட்டா என்ன இல்லை? யார் இல்லை? கர்த்தர் இல்லை. ஒரு உபத்திரம் வந்துட்டா யார் இல்லை? கர்த்தர் இல்லை. ஒரு காலங்கள் என்று சில காலங்கள் இருக்குது, அந்த காலங்கள் கடந்து போக மட்டும் இப்படி தான் பேசுவாங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க? எங்கே எவனோ கொள்ளையிட்டாளுகளோ, எங்கே எவனோ கொள்ளையிட்டாளுகளோ அதெல்லாம் கர்த்தர் பேர் சொல்லி ஏமாத்துறாளுங்க, ஏமாத்துறாங்கம்பாங்க. கர்த்தர் செய்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க? சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு கர்த்தர் எதிர் பார்ப்பார். இங்கே இந்த கர்த்தருடைய அருமையான தாசன் அங்கே கேட்குறாரு, எப்பவும் கேட்கக்கூடியவர் கேட்குறார். ஆனால் 27ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது தொடர்ந்து இப்படியே பண்ணுறானே, தொடர்ந்து சலித்து போய் விரக்தியாகி நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் சொல்கிறாரு, வேறு காரியம் இல்லை, இதை தவிர வேறு எங்கேயும் இல்லை. ஆனால் அங்கேயும் சொல்லப்படுது 23 கர்த்தர் சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, எவன் கைக்கும் ஒப்பு கொடுக்கல. சாத்தானுடைய அத்தனை கைப்பாவைகளுடைய கைக்கூலிகளுடைய கொடூர விருப்பங்கள் ஒன்றுக்கு கூட கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ஆமென். அவரை நம்பி சேவிக்கிற பூமியில் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை என்ன யோசித்தான் என்றார். ரெண்டாம் இப்போ கர்த்தர்கிட்ட இவர் என்ன செய்யலை? கேட்கலை, கர்த்தரிடத்துல விசாரிக்கலை, கர்த்தருடைய அனுமதியை பெறலை, கர்த்தருடைய உத்தரவை இவர் பெறவில்லை. பெறாமலேயே முடிவெடுத்துறார். என்ன எடுத்துறாரு? முடிவெடுத்துறார். இப்போ 2-3 வாசிங்க அப்படியே. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 2-3-4. ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளாகிய அகினோவாவும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசினிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும். இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ கர்த்தர்கிட்ட ஆலோசனையும் கேட்கல, அவர்கிட்ட அனுமதியும் வாங்கலை, கர்த்தர்கிட்ட விசாரிக்கலை, அனுமதி வாங்கலை, உத்தரவு கிடைக்கல. அவர் என்ன செய்யலை? அதற்கு அவர் கேட்டதாகவும் இல்லை, காத்திருந்ததாகவும் இல்லை. கடந்து போயிட்டார். ஆனால் இவர் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான கர்த்தருக்கு பிரியமான ஒரு தாசன். அவருடைய இதுலேயும் ஒரு ட்ராக் என்ன ஆகுது? விலகுது. ஒரு ட்ராக் மாறுது. அவரும் மட்டும் இல்லை, அவரை சேர்ந்தவங்களோடு சேர்ந்து மாறுது. அப்படி மாறும்போது சவுல் கேள்விப்படுறான். சரி, ஒளிஞ்சு போட்டான், போ, வேறு எங்கேயோ போயிட்டான். எனக்கு சவுலுக்கு தாவீது சத்ரு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதனால தான் தேடுறாரு. அழிக்கணும் என்று. இப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு, அந்நிய தேசத்துக்கு, அதுவும் கர்த்தர் விரோதம் பாராட்டி அழிக்கணும் என்ற தேசத்துக்கு, அந்த தேசத்தின் குடிகள் இடத்துல போய் என்ன செய்துட்டாரு?
அங்கே போயிட்டான். அதனால் இனி அவன் என்ன செய்ய மாட்டான், வீட்டார்கிட்ட மொத்த செட்டோட என்ன செய்யிட்டான், அவன் போயிட்டான். இனி அவனை நம்ம என்ன வேண்டியதில்லை, தேட வேண்டியது இல்லைன்னு. ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், தகப்பனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் என்று கேட்கிற கர்த்தருடைய தாசன் இப்போ அந்த ட்ராக் மாறினதுனால இப்போ யாரிடத்துல கேட்குறாரு, தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஒரு நாட்டு ஒரு தேசத்தினுடைய ராஜாவின் இடத்துல அவன் கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும்னு கேட்குறாரு, எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று கேட்குறாரு. இப்போ அப்படி போயிடுச்சு. நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான். இதுக்கு முன்னாடி எல்லா இடத்திலும் இடம் தந்தவர் யாரு? தன் உள்ளத்தில் வைத்திருக்கிறாரு, தன் மனதில் வைத்திருக்கிறாரு, தன் எண்ணத்தில் வச்சிருக்கிறாரு, தன் யோசனையில் வைத்திருக்கிறாரு, தாம் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பினுடைய சித்தத்தில் தெரிந்து கொண்ட சித்தத்தில் நோக்கத்தில் திட்டத்தில் தீர்மானத்தில் அவர் நாம மகிமையில் எல்லாத்துலேயுமே இந்த தாசனை வச்சிருக்கிறார் கர்த்தர். அது யாராலுமே அப்படி பண்ண முடியாது. யாரும் அப்படி ஒரு இடத்த விசாலமான உன்னதமான அந்த பரிசுத்த இடத்த நித்திய ஜீவ இடத்த கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துருக்கிறார் தகப்பன், கொடுத்துருக்கிறார். அந்த இடத்த விட்டு அவர் பூமியில் இவர் பாதுகாப்புக்காக இருக்கிற இடங்களையும் மலைகள்லையும் அரணிப்பான இடங்கள் என்று சொன்னாலும் அரணிப்பான கோட்டை கர்த்தராக தான் இருந்தார். அவருக்கு அரணிப்பான கோட்டையும் இரத்த கோட்டையாய், அரணான கோட்டையும் இரத்த கோட்டையாய் இருந்தார். எங்கே தேடினாலும் சத்துருக்கள் கண்களுக்கு புலப்படாதபடி கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வச்சு மறக்க வச்சார். இவ்வளோ காரியத்தை கர்த்தர் செய்துட்டு வந்தார். ஆமென். அவன் தன் சேனைகளாலும் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் தன்னுடைய இராணுவ பலத்தினாலும் அவனுடைய சுய பலத்தினாலும் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளலை, தன்னுடையவர்களையும் பாதுகாத்து கொள்ளலை. தேவனுடைய கரமே பாதுகாத்தது, தேவனுடைய கரமே பாதுகாத்தது. இன்னைக்கு அது இல்லை. அது இல்லாதபடி அந்த அளவுக்கு அவர் போயிட்டார், நம்பிக்கையில் குறைந்து போயிட்டார். ஆனாலும் தேவன் யாரை பார்த்து கொண்டே இருக்காரு? தாவீதை பார்த்து கொண்டே இருக்கிறார். தன் மனதுக்கு பிரியமானவனை பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இவர் இடந்தாரன்னு கேட்குறாரு. 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அதிநிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். கர்த்தருக்கு பிரியமான தேசமே கிடையாது பெலிஸ்தர் தேசம். ஆமென். பெலிஸ்தரின் தேசம், பெலிஸ்தருடைய குடிகள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள். 8 அங்கே இருந்து 8ஆம் வசனம். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்லியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்துக்கு திரும்பி வருவான். நம்ம ஈஸியாக படிச்சிடுறோம். அதில் தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் என்ன இல்லை, உயிரோட வைக்காம. அப்போ எத்தனை புருஷர்கள் இருப்பாங்க, எத்தனை ஸ்திரீகள் இருப்பாங்க, எத்தனை விதமான மரண ஓலம் கேட்கும், எத்தனை மரண ஓலம் கேட்கும். உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளை மட்டும் கொள்ளையடிச்சு கொண்டு யாரிடத்துல எங்கே வந்து சேர்ந்தானோ அந்த ராஜாவின் இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாரு, கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியேலுடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். அப்படின்னா யாருடைய கர்த்தருடைய தேசத்தில் இவர் என்ன செய்யறதில்ல, பண்ணுறது கிடையாது. யாருடைய தேசத்தில், யாருடைய இந்த ராஜாவுக்கு சம்பந்தமான மற்ற இடங்களில் தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இடத்துல செய்யலை.
இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான், என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான். இது தேவ சித்தமா? இது அந்நிய ராஜா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா, பிரியமில்லாத தேசம், பிரியமில்லாத குடிகள், பிரியமில்லாத தேவ சித்தம். அதில் தாவீதை அவனுக்கு என்னாலும் கூட இருந்துக்கிட்டு பணி செய்கிற ஒரு ஊழியக்காரனாக தேவன் வைப்பாரா? தேவன் வைக்கலை. இவர் இந்த சூழ்நிலை நிமித்தமாய் மாறிப்போனது நிமித்தமாய் சத்ருவின் ராஜாவாகிய அவன் சொல்லுகிறான், தாவீது எனக்கு என்னாலும் என்னவா இருப்பான்? ஊழியக்காரனை. தேவனுடைய நோக்கமோ சித்தமோ திட்டமோ தீர்மானமோ வேற. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிறது வேற, இங்கே நடக்கிறது வேற. ஆனால் தேவன் என்ன பார்த்து வச்சிருக்கிறாரா அதே தான் அவர் வாழ்வில் நிறைவேற்றுவார் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர்னா யார்? நம் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதியாய் இருக்கிறார். சில வேளைகளிலே சில காலங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் கர்த்தர் தாம் ஏற்படுத்தியிருக்கிற தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய பிள்ளைகளிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் பிள்ளைகளாகிய நம்மை சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து நம்மை தப்ப பண்ணி ஆபத்துகளை தீமைகளை அழித்து இதற்கு வேறாக இருக்கிற சாத்தானின் மனுஷர்களும் கைக்கூலிகளுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து சகல சிறையிருப்புகளை எல்லாம் தகர்த்து எந்த விதத்திலும் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாது போல் இருக்கிற சூழ்நிலையில் எந்த நேரமும் கர்த்தருடைய வெளிச்சத்தின் அக்கினி பட்டு சகலமும் தெரிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கிலிகள் கழலப்பட்டு பூட்டுகள் உடைந்து தாழ்பாள்கள் எல்லாம் விலகி கதவுகள் திறக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையோடும் வெளிச்சத்தோடும் வாழ்வது கர்த்தராலே நிச்சயம். அதை தான் தாவீது சொன்னார். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை நமக்கு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவுள்ளவராய் இருந்து இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நிரப்பி உம்முடைய வல்லமையும் பலனையும் சத்துவத்தையும் உம்முடைய பாதுகாப்பை தந்து அரணும் கோட்டையமாய் இருந்து ஆண்டவரை ஆறுதலும் தேறுதலுமாய் இருந்து கர்த்தர் இந்த நாளையும் வேளையும் ஆராதனையும் இரட்டிப்பாய் எங்களுக்கு நடத்தி கொடுத்த மேலான கிருபையின் பாக்கியத்திற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளிலே ஆண்டவரே பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடும். கைகளிலே கால்களிலே முட்டுகளிலே இருக்கிற மனதில் இருக்கிற எல்லா வேதனைகளை எடுத்து போடும். அற்புதமான சுகத்தையும் ஆரோக்கியத்தை நிச்சயமாக நீர் தந்து விடுவீர். இந்த அற்புதமான சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்று உமது நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாங்கள் பெற்று கிருபையாய் உம்முடைய கிருபையை நடத்துக்களை வாழ்ந்து சுகித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உம்முடைய சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்விலே நிறைவேறுவதாக. உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்மனையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.